மார்னிங் வந்து சுபிக்ஷாக்கும் சாண்ட்ராக்கும் ஒரு சண்டை நடந்திருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் டீமில் போயிட்டு சேர் போட்டு உட்காந்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு கானா வினோத் வந்து அந்த பக்கம் உள்ள சைடில் போய் சேர் போட்டு உட்காந்துருப்பாரு. இந்த பக்கம் வந்து பிரஜன் வந்து ஆப்போசிட்டில் வந்து உட்காந்துருப்பாரு. உட்காந்துருக்கும் போது இப்படி ஆப்போசிட்டில் வந்து சேர் போட்டு உட்காரக்கூடாதுன்னு அவங்களுக்குள்ளேயே பேசி முடிவு பண்ணி 2 பேருமே அந்த சேர் விட்டு எந்திரிச்சு போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிரஜன் எழுந்துட்டு போன சேரில் அப்படியே ஓடி போய் வந்து சுபிக்ஷா போய் உட்காருவாங்க. அந்த சேர் வந்து நேத்தி வந்து சாண்ட்ரா அவங்க உட்காரத்துக்காக எடுத்து வச்ச சேர். அதாவது சாண்ட்ரா டீமோட நெக்லஸ் பக்கத்தில் அதை சேவ் பண்ணுறதுக்காக சாண்ட்ரா எடுத்து போட்ட சேரில் சுபிக்ஷா ஓடி போய் உட்காருவாங்க. உட்காந்தப்போ இங்கே வந்து உட்காராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா வந்து கொஞ்சம் நேரம் சுபிக்ஷா கூட ஆர்கியூ பண்ணுவாங்க. சுபிக்ஷா வந்து அதெல்லாம் இருக்கட்டும், நான் இங்கே தான் உட்காருவேன் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருப்பாங்க. உட்கார்ந்த உடனே வந்துட்டு சாண்ட்ரா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சுபிக்ஷாவோட மடியில் போய் உட்காருவாங்க. ஃபஸ்ட்டு வந்து சேரில் சைடில் உட்கார மாதிரி உட்காருவாங்க. அதுக்கப்புறம் மடியில் போய் உட்காருவாங்க. அப்போ கொஞ்சம் ஃபோர்ஸாக இருக்கும். சுபிக்ஷா வந்து கொஞ்சம் தள்ளுவாங்க சாண்ட்ராவை. தன்னோடனே கை வச்சு ரைட் ஹேண்ட் வச்சு இப்படி பின்னாடி சுபிக்ஷாவை லிட்டரலி மேன் ஹேண்டில் பண்ணுறாங்க சாண்ட்ரா. ஃபஸ்ட்டு வந்து லேசாக இடிப்பாங்க. அதுக்கப்புறம் நல்லாவே அந்த அவங்களோட எல்போ வந்து சுபிக்ஷாவோட நெஞ்சில் படுற மாதிரி இடிப்பாங்க. அப்போ சுபிக்ஷா வந்து என்ன அடிக்கிறாங்கங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அங்கே ஒரு சண்டே ஆகிடும். அதுக்கப்புறமா எல்லாரையும் கூப்பிட்டு லிவிங் ஹாலில் வச்சுட்டு இவங்க வந்து போய் சொல்லுவாங்க. யார் சுபிக்ஷா வந்துட்டு சாண்ட்ரா பண்ணதை பற்றி ரம்யா கிட்ட சொல்லுவாங்க. அப்போ சாண்ட்ரா என்ன சொல்லுவாங்கன்னா, போய் சொல்லலாம், அதுக்கு ஒரு அளவு இருக்குது, நான் அப்படி பண்ணல, அவங்க தான் என்னை புஷ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த இடத்துல மோசமாக நடந்தது சாண்ட்ரா தான். ஆனால் ஏன் இப்படி நடக்கிறாங்கன்னா, என்ன இருந்தாலும் அவங்க வீக்கெண்ட் ஆனால் அவங்களுக்கு பயம் வந்துடும் சொல்லிட்டு விஜய் சேதுபதி சார் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஐயோ பயப்படுறா பாவம், அவங்க எவ்வளோ பயந்து போயிருக்காங்கன்னு இப்படி சப்போர்ட் பண்ணுறதுனால தான் அவங்க வந்து இந்த அளவுக்கு வந்து நிற்கிறாங்க. எனக்கு என்னென்னா, விஜய் சேதுபதி சாருக்கு ஏதாச்சும் பிரஜன் கிட்ட எதுனா பயம் இருக்குமோ, 2 பேர் ஒரு ரூம்மேட்ஸ் இருக்காங்க அப்படின்னு இப்படி பயப்படுறாரா என்ன அப்படிங்கிறது தெரியல. மேபி அந்த டைமில் எதனால் இவ்வளோ தூரம் வந்து ஒருத்தரோட தப்பை என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் புரியல. இவ்வளோ இருந்துச்சுன்னா அவர் விஜய் சார் வந்து ஃபஸ்ட்டே வந்து சொல்லியிருக்கணும், இந்த சீசன் கூப்பிடாதீங்க, அடுத்த சீசன் கூப்பிடுங்கன்னா, இல்லை சம்திங் ஏதாச்சும் ஒன்று சொல்லியிருக்கணும். இல்லை அவங்களுக்கு வேறு ஏதாவது ஷோவில் நல்ல சான்ஸ் கொடுங்கன்னா ஏதாச்சும் சொல்லியிருக்கணும். இங்கே கூப்பிட்டு வச்சுட்டு இவர் எந்த தப்பையும் இப்படி கண்டிக்காமல் இருந்தாங்கன்னா, இது என்ன பிரச்சனைனா, சுபிக்ஷாவுக்காக கேட்குறதுக்கு இங்கே ஆளே கிடையாது. சுபிக்ஷாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. ஏன்னா சுபிக்ஷானா ஏதோ ஈஸி, அதெல்லாம் ஒரு பொண்ணே கிடையாது யாருக்கும். சுபிக்ஷாவை எவ்வளோ இடித்தாலும் எல்லோரும் எதுவுமே கேட்க மாட்டாங்க. மற்ற ஃபேவரட்ஸ்னால் மட்டும் வருவாங்க. சுபிக்ஷாவுக்கு ஆதரவு இல்லைங்கிறது க்ளீனாக தெரியும். ஸோ விஜய் சேதுபதி சார் வந்துட்டு சுபிக்ஷாவை வந்து திட்டிட்டு போவார். நீங்கள் அந்த சேரில் போய் உட்காந்ததே தப்பு, அது சாண்ட்ரா கஷ்டப்பட்டு எடுத்து போட்ட சேர், அதில் நீங்கள் ஏன் போய் உட்காந்தீங்க, பாவம் அவங்க பயந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவார். அதான் நடக்கும் வீக்கெண்ட் எபிசோடில். உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.